இப்போ நீ சொன்ன மாதிரி சிகரெட்டா இருக்கட்டும், கேனபிஸா இருக்கட்டும், இல்ல வந்து ஆல்கஹாலா இருக்கட்டும், மூணுக்கும் ஒரே ஒரு டைப் ஆஃப் கெமிக்கல் ஃபர்ஸ்ட் சுரக்குது. அதுதான் வந்து மாஸ்டர் கெமிக்கல். அது என்னன்னா டோபமைன் அண்ட் செரோட்டோனின். டோபமைன் லெவல் அதிகமாகிறப்போ யூ வில் ஃபீல் வெரி ஜாய்ஸ். உனக்கு செம்ம டென்ஷனா இருப்ப போய் தம் அடிச்சா ரிலாக்ஸ் ஆயிடும். ஏன்னா உனக்கு வந்து டோபமைன் ஹிட் கொடுக்குது. ஓகேவா? ஒரு காலத்துல வந்து நம்ம ஸ்மோக் பண்றப்போ ஒரு லாங் கேப் எடுத்து ஒரு சிகரெட் குடிச்சாலே நல்லா இருக்கும். ஓகேவா? ஆனா அடிக்ட் ஆக நீ நிறைய கன்சியூம் பண்ண உன்னோட டோபமைன் ரெசெப்டார்ஸ் வந்து இவன் ஒன்னு அடிச்சா உனக்கு சந்தோஷம் வராது, 10 அடிக்கணும் அந்த ஹிட் ஆகிறதுக்கு. ஸோ பாடி வில் யூஸ் டு. ஸோ இது வந்து ஒரு நாட் நேச்சுரல் வே ஆஃப் ப்ரொடியூசிங் டோபமைன். அண்ட் கேனபிஸும் அப்படிதான். இது ஒன்று. கேனபிஸ்ல வந்து இன்னும் ஒரு அற்புதமான ஒரு கெமிக்கல் ஜென்ரேட் ஆகுது. அது பேர் வந்து கேனபினாய்ட்ஸ்னு சொல்லுவாங்க. கேனபினாய்ட்ஸும் உனக்கு போய் அகைன் இட் கிவ்ஸ் யூ a feel of dopamine for a longer period, so that you will be high for a longer period. Smoke வந்து will have you conscious. It just gives you, smoke is so addictive because it gives you a very sharp dopamine hit and you are not out of conscious. அதுதான் அதோட டொபாக்கோட நேச்சர். இது வந்து it gives you dopamine hit but it plays with your mind. You can go screw up things. your motoring actionும் கொஞ்சம் பாதிக்கும். உன்னோட கான்ஷியஸ், உன்னோட பெர்செப்ஷன் எல்லாமே மாறிடும். உன்னோட சென்ஸ், உன்னோட மூளையை வந்து ஒரு டம்ப் ஆஃப் ஒரு கெமிக்கல், உன்னால ஹேண்டில் பண்ண முடியாத, ஹேண்டில் பண்ண தெரியாத கெமிக்கலா டம்ப் பண்றப்போ you will go crazy. ஓகேவா? ஆல்கஹாலோட சூப்பர்னா ஒரு ஷாட் 2 ஷாட் போட்டா செம்ம டோபமைன் ஹிட் சூப்பரா இருக்கும். நான் சரக்கடிச்சா என் பொண்டாட்டிக்கு பிடிக்காது. அதுவும் நீ ரொம்ப ரெகுலரா குடிக்கிறவங்களுக்கு அது பெருசா தெரியாது. ரொம்ப லாங் கேப் விட்டு குடிக்கிறவங்களுக்கு லைக் ஒரு யார் கூட வேணா போய் ஈஸியா பேச முடியும், ரொம்ப ஃப்ரீயா இருக்கலாம், குழந்தையா இருக்கலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்சன். அவங்க கொஞ்சம் நல்ல பர்சனா இருந்தாங்கன்னா அது ஆம்பிளிஃபை ஆகும். இல்ல கொஞ்சம் டிப்ரெஷன் பர்சன் இருந்தா டிப்ரெஷன் ஒன்னும் கொஞ்சம் அதை ஒரு மாதிரி ஆனா கொஞ்சம் வெளியே கொண்டு வரும், லைட்டா கொண்டு வரும். ஏன்னா டோபமைன் வரதுனால. சுகரும் அப்படிதான். இந்த டோபமைன்ல கூட ஒரு பாயிண்ட் எனக்கு வந்து ஜஸ்ட் ஆட் பண்ண தோணுது. என்னன்னா நீ சொல்ற மாதிரி இந்த டோபமைனை தேடி ஏன் போறோம் அப்படின்னு ஒரு இது எனக்கு ஜென்ரலா நான் ஒரு இது பார்க்கும்போது எனக்கு நான் இது வரைக்கும் தெரிஞ்சதை வச்சு, ஸோ நேச்சர் வந்து நமக்கு 2 ஹார்மோன்ஸ் கொடுத்துருக்கு. ஒன்று ஹாப்பி ஹார்மோன்ஸ், ஒன்று ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ். நீ சொல்ற டோபமைன், செரோட்டோனின் ஹாப்பி ஹார்மோன்ஸ்ல வந்துடும். அதுக்கப்புறம் நமக்கு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸும் கொடுத்துருக்கு. நமக்கு வந்து அட்ரினலின் எல்லாமே, கார்டிசோல், அட்ரினலின் எல்லாமே ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். ஸோ ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் எதுக்கு நேச்சர் பேசிக்கா கொடுத்துருக்குன்னா நம்ம தப்பிக்கிறதுக்கு. மனுஷன் வந்து அந்த ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா தான் வாழணுங்கிற ஒரு இது வரும். இப்போ அட்ரினலின் வந்தாதான் நீ வந்து பாடியில டக்குன்னு செல்ஸ் எல்லாம் வந்து புளியணும், போட்டு துணியை புளியற மாதிரி புளிஞ்சாதான். அது புளியறதுக்கு வந்து நீ கொஞ்சம் புளிய முடியாது. யூ ஹேவ் டு ஸ்ட்ரெஸ் இட். அப்படின்னா தான் நீ எஸ்கேப் ஆக முடியும். அந்த டைம்ல ஒரு பிரச்சனை வருது, அட்ரினலின் வந்துடும். உனக்கு ஜென்ரலாகவே ஒரு சர்வைவலுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு வையே, சம் இஷ்யூஸ், இட்ஸ் நாட் அபவுட் மணி ஆர் சம்திங், சம் இஷ்யூஸ், சாப்பாடு கிடைக்கல, அப்போ வந்து உனக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்துடும். அதுதான் நமக்கு அந்த ஃபீலிங், ஹார்ட் ஃபீலிங் வரது வயிற்றுல. ஸோ தட் நீ சாப்பிட்டே ஆகணும், இல்லைனா உனக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிடுவேன். இது எல்லாமே கொடுத்து உனக்கு காப்பாத்துது. டோபமைன் எது கொடுக்குதுன்னா அதுதான் வந்து பேசிக். நமக்கு நீ வந்து உன ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா உன்னோட அந்த பாடி மிஷின் போய் சேர்ந்துடும். எவ்வளோ தாங்கும் உன்னோட பாடி? வந்து நீ 60 வருஷம் 70 வருஷம் கூட இல்லை, நீ 20-30 வருஷம் கூட இருக்க மாட்டேன் ஃபுல் ஸ்ட்ரெஸ்ல பாடி ஒன்று வச்சிருந்தேன். ஸோ ஹாப்பி ஹார்மோன்ஸை கொடுக்குது. ஸோ நீ சொல்ற மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாமே என்னன்னா நம்மளா பார்த்து ப்ரோக்ராம் பண்றோம். இப்போ ஏஐல வந்து நீ ட்ரெயின் பண்ற மாதிரி அதோட டெம்ப்ளேட் என்னன்னா உனக்கு 2மே இருக்கு. அதில் நீ எதுல ட்ரெயின் பண்ணிக்க ட்ரை பண்ற, எதை வச்சு நீ அந்த இதெல்லாம் அச்சீவ் பண்ணிக்கிற, எப்படி ஹேண்டில் பண்றன்றது மேட்டர். டிரைவ் பண்ற இது கொஞ்சம் டீடைல் தான் எனக்கு தோணும். என்னன்னா வந்து இது வந்து இனிஷியலா நமக்கு செட் பண்ணும்போது நம்மளோட கல்ச்சரே வேற. நம்ம காட்டுல இருந்தோம், நம்ம டோபமைன் எப்போ வரும்னா சாப்பாடு கிடைச்சி நமக்கு வந்து ஒரு இது நல்லா தூங்குறதுக்கு இடம் கிடைச்சா டோபமைன் வரும். இதே ஒரு அனிமல் துரத்துது இல்ல நம்ம இதுக்குள்ள பிரச்சனை வந்தா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து நம்மளுக்குள்ள ஒரு எனர்ஜி கொடுத்து காப்பாற்றும். இப்போ நமக்கு எதுவுமே இல்லை. நீ யோசிச்சு பாரு, யூ டோன்ட் ஹேவ் அ த்ரெட். நீ பாட்டுக்கு வீட்டில் இருப்ப, சாப்பிட்ற, தூங்குற, ஒரு கொஞ்சம் காசு இருக்க, த்ரெட்டே இல்லை உனக்கு. அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வேலை செய்யறதுக்கான ஒரு சுச்சுவேஷனே இல்லை. நம்ம இப்போ குழந்தைக்கு கூட பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன், ஒரு ரிஃப்ளெக்ஸ் இருக்கும். இப்போ குழந்தைக்கு கீழே அப்படி விடணும்னு வச்சுக்கேன், அப்படின்னு அது பேர் வந்து மோரோ ரிஃப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லை வந்து ஸ்டார்டில் ரிஃப்ளெக்ஸ். அந்த குழந்தைக்கு அது ஏன் டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்குன்னா, நம்ம அந்த காலத்தில் மரத்து மாதிரிலாம் தூங்கிட்டு இருந்திருக்கும். ஓகேவா? அப்போ கீழே விழாம இருக்கிறதுக்கு நம்ம உடம்பு வந்து கைரோஸ்கோப்னா அது ஒரு சென்சார் வச்சுக்கோங்களேன். நம்ம அந்த ஜாய்ஸ்டிக்லாம் இப்படி பண்ணா காரு ரைட் திருப்பினா ரைட் போவோம், லெஃப்ட் திருப்பினா அதுக்குள்ள ஒரு சென்சார் இருக்கும் லெவல் பண்றது. ஓகேவா? அந்த மாதிரி உடம்புல ஒரு சென்சார் இருக்குது. அது கொஞ்சம் டீவியேட் ஆச்சுன்னா ஓகே த்ரெட் அப்படின்னு மூளைக்கு சிக்கல் இருக்கும் அப்படின்னு ஒரு காஷன் ஆகும். இவ்வளோ ஒரு சூப்பர் மெக்கானிசம் வந்து உடம்புல போட்டுருக்குது குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது நம்ம அட்ரினலின் வந்து ஒன்று சூப்பர் ஹியூமன் மாதிரி. இதை வந்து நம்ம வேர்ல்டு வார்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் ட்ரக்காவே கொடுத்துருக்காங்க. அட்ரினல் எடுத்து சொருவிப்பானுங்க, தொடையில போட்டுப்பானுங்க. ஸோ வந்து உனக்கு இந்த வெறி உடம்பு வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ஏன்னா அட்ரினலின் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? வெரி சிம்பிள், உன்னுடைய பிளட் போற பாத்து வந்து மாறிடும். இப்ப அதிகமா சாப்பிடறோம்னா கீழே உட்காந்து ஏன் சாப்பிட சொல்றாங்கன்னா, நீ காலை மடக்கி உட்காந்து இந்தியன் ஸ்டைல சாப்பிடுறப்போ உன் கால் ஆல்மோஸ்ட் பிளட் சப்ளை நீயே ஆர்டிபிஷியலா நீயே இன்டியூஸ் பண்ணி கட் பண்ற. ஸோ கீழே மருத்து போகுது தெரியுமா? நம்ம ரொம்ப நேரம் உட்காந்து இருந்தா காரணம் ரத்த ஓட்டம் வந்து கீழே போறது இல்லை. அப்ப ரத்த ஓட்டத்தை நம்ம மேனுவலா என்ன பண்றோம்னா, அந்த நம்மளோட லைஃபோட பார்த்து பாருங்களேன், நம்ம மேனுவலா பண்றோம், வயிற்றுக்குள்ள செலுத்துற மாதிரி நம்மளோட லைஃப் ஸ்டைலே
ஸ்டைலே மாறி இருக்குது. நம்ம அப்படிதான் நம்ம லைஃப் ஸ்டைல வாழ்ந்துருக்கோம். கீழே சமணம் போட்டு உட்கார்றதுக்கான கீழே இருக்கிற பாடியோடைய சிஸ்டத்தை வந்து கட் பண்ணிடுறோம். ஸோ பிளட் ஃப்ளோ வந்து உன் டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அங்க டைவர்ட் ஆகும், அங்க அதிகமா இருக்கும். இது ஒரு சின்ன ஒரு பாயிண்ட். அந்த அட்ரினல் வந்து அதே தான் பண்ணுது. உன் வயித்துல இருக்கிற பிளட் சப்ளை எல்லாத்தையும் எடுத்துரும். கோவம் அந்த டென்ஷன் அந்த பசி வராது. சம்டைம்ஸ் சில பேருக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் அது வேற கதை. நீ ஒரு உண்மையிலே த்ரெட்ல இருக்கிறப்போ உனக்கு வந்து அதிகமா ரத்தம் வந்து உன் காலுக்கு நரம்புக்கு உன்னோட போன் சிஸ்டம் மஸ்குலர் சிஸ்டத்துக்கு போகணும். ஏன்னா நீ ஃபாஸ்டா ஓடணும், எகிரி தாவணும், சண்டை போடணும். அதுக்கான ஒரு கெமிக்கலை வந்து நம்ம காசு இல்லைன்னு ஸ்ட்ரெஸ் ஆகுறோம், நம்ம யாராவது திட்டினாங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஆகுறோம். அப்போ அந்த சம்பந்தமே வேஸ்டா போகுது. ஆனா அதுக்கு நம்ம பெரிய விலை கொடுக்குறோம். நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிறோம், அவங்க உடம்புல அட்ரினல் வருதுன்னா அது ஏகப்பட்ட விஷயத்த பண்ணுது. உங்களோட பாடியில கம்ப்ளீட் ஒரு கெமிஸ்ட்ரியவே கொலாப்ஸ் பண்ணுது. அதுக்கு அவ்வளோ விலை கொடுக்கணுமா? அதாவது ஒரு உயிர் காப்பாற்றுறதுக்கு டைம்ல வர வேண்டிய ஹார்மோனை நம்ம டெய்லி வர வைக்கிறோம்னா அது எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையை நம்மளே நமக்கு உண்டாக்கிக்கிறோம். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் வந்து இட் புட் கார்டிசோல் அண்ட் அட்ரினல் போத். பட் கார்டிசோல் மேஜரா அந்த டே டு டே சின்ன சின்ன விஷயத்துக்கு ஃபுல் கார்டிசோல் டெய்லி எழுப்பி விடணும். அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் அதுக்காக வர்றது. அப்படி தட்டுறத வந்து நம்ம டெய்லி தட்டுறோம் வச்சு எவ்ரி ஹவர் வச்சு தட்டுனா உடம்பு தாங்காது. நம்ம சிம்பிள், நம்ம ஒரு காலத்துல உயிர் காப்பாத்திக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட ஹார்மோன் அட்ரினல். அது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிங்கம் அட்டாக் பண்ண வருது, புலி அட்டாக் பண்ண வருது, இல்ல கரடி ஏதாவது வருதுன்னா அப்போ அது ஓடுறதுக்கோ இல்ல அது கூட சண்டை போடுறதுக்கோ நம்ம வந்து கொஞ்சம் அதோட சூப்பர் ஹியூமனா ஃபீல் பண்றதுக்கு ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு ஹார்மோன். நாய் தேர்த்துனா செம்ம ஃபாஸ்டா ஓடும், இது வரைக்கும் வாழ்க்கையில ஓடாத மாதிரி. அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் ஹியூமனா மாத்தக்கூடிய ஒரு ஹார்மோன் அது. ஆனா அது பண்றப்போ வந்து உன்னோட எனர்ஜியை வந்து கம்ப்ளீட்டா சக் பண்ணும், ஃபுல்லா சக் பண்ணும். ஓகேவா? அதை வந்து நம்ம டே டு டே பேசிஸ்ல நம்மளுக்கான தேவையில்லை. நம்ம ஆல்ரெடி வீடு கட்டின்னு வீட்டுக்குள்ள தான் இருக்கிறோம். நம்மளால புலி வந்து அட்டாக் பண்ண போறது கிடையாது. ஓகேவா? ஆனா மென்டல் ப்ரெஷர் நம்மள அவன் சொல்லிட்டான், எவ்வளவு திட்டான் அப்படின்னு நேத்து ஒரு விஷயம் நடந்திருக்கும். அது இன்னைய வரைக்கும் யோசிச்சு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருப்போம். உனக்கு சிம்பிளா கார்டிசோலும் அட்ரினலும் கிக்கின் ஆயிடும். உனக்கு உயிர் காப்பதுக்காக கொடுத்த ஒரு ரிசர்வை வந்து உனக்கு மேனேஜ் கெமிஸ்ட்ரியை வந்து மேனேஜ் பண்ண தெரியாதனால சிம்பிளா சொன்னோம்னா நம்ம யூசர் மேனுவல்ல நம்மளுக்கு யாருக்குமே நம்மளுக்கு காமிக்கல. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. அது நம்மளுக்கு ஐடியாவே கிடையாது. இதுவும் ஒரு மெஷின் தான். இதை வந்து இந்த மாதிரி ரூல்ஸ்ல ஃபாலோ பண்ணா மெஷின் மாதிரி கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் வச்சுன்னு பார்க்கலாம். எப்போ வேணா நம்ம வண்டி எடுத்து ஆக்சிடென்ட் ஆகி செத்தும் போகலாம், அது வேற விஷயம். ஆனா அது வரைக்கும் நம்ம உடம்ப வந்து எப்படி மெயின்டைன் பண்ணலாம், என்ன பண்ணலாம், உலகத்தை எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பண்ணலாம், நம்ம உடம்ப கொஞ்சம் ஸ்டேபிளா வச்சிருந்தா தான் சில விஷயத்தை நம்ம ஈஸியா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். எவ்ரி டே எவ்ரி செகண்ட் இப்போ இருக்க நிமிஷத்துக்கு ஒரு ரியாக்ஷன் நம்ம பாடி நடக்குது. அதை உன்னால அப்சர்வ் பண்ணி கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா பின்னாடி நடந்த நீ சொன்ன மாதிரி இப்போ பழைய 3 விஷயம் நடக்கும் மச்சா உடம்புல. இந்த பாஸ்ட் அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஆங்கர் கொடுக்கும், நிறைய சோகம் கொடுக்கும், எமோஷன்ஸ் நிறைய. ஃபியூச்சர் வந்து ஆன்சைட்டி கொடுக்கும், நிறைய டிஸ்ட்ராக்ஷன் கொடுக்கும். இந்த பிரசன்ட் இருக்குல்ல, இந்த இடத்துல மட்டும்தான் உன்னால எதையுமே நவுத்த முடியும். மற்றதெல்லாம் வெறும் தாட் ப்ராசஸ், மாயை. சரியா? அந்த பாயிண்ட் தான் நான் சொல்றேன். எவ்ரி டைம் உன் பாடியில் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது தெரியுமா? அந்த எவ்ரி டைம் நடக்கிறது நீ அப்சர்வ் பண்ணாலே உன்னோட பெஸ்ட் நீ கொடுத்துடலாம். இதுதான் வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் பிளேயர், நிறைய நல்லா என்ன சொல்றது, கோபி, மைக்கேல் ஜார்டன், எனக்கு தெரிஞ்ச ஒரு அவங்க எல்லாருமே இதான் சொல்லுவாங்க. அந்த மொமெண்ட்ல நீ நிக்கும் போதுதான் உன்னோட பெஸ்ட்டை கொடுக்க முடியும்.